வணக்க நண்பர்களே, லைஃப் ஆஃப் ரியோவில் இன்னைக்கு நாள் 28 அதிகாலையே எந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்கலாம் சொல்லிட்டு பெசன்ட் நகர் பீச்சுக்கு கிளம்பி போயிட்டேன். அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஓவியம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உட்காந்துட்டு என்ன வரையறது அப்படின்னு ஒரே திங்கிங்காவே இருந்தது. நானும் ஒரு 4-5 ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒழுங்கா வரவே இல்லை. சரின்னு கடைசியாக ஒரு வீட்டை ஃபைனலைஸ் பண்ணி அதான் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வரைய ஆரம்பிச்சிட்டேன். அதுவுமே ஒன்றும் சிறப்பாக வரல. எங்க அக்கா பார்த்துட்டு என்னோட சின்ன குட்டி கூட நல்லா வரைவாண்டா அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாங்க. மல்டி கிளாஸ் யூஸ் பண்ணி வரையறதுனாலே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. இதை நான் வரைஞ்ச வீடு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. எனக்குமே கூடுதல் பயிற்சி வேணும்னு நினைக்கிறேன். இனிமேல் நிறைய வரைய ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஓவியத்தை ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நமக்கு ரீல் கண்டென்ட் ஷூட் ஒன்று இருந்தது. ஸோ அதனால கிளம்பி அங்கே போயிட்டு ரீல் கண்டென்ட் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு போட்டோ வாக் வந்து ஈவினிங் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பாண்டி பஜார்ல தான் நம்ம நண்பர்கள் போட்டோ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரேபிடோ போட்டு அங்கே போயிட்டேன். இன்னைக்கு ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு போவோம், சரி நம்ம பாய்ஸ் எல்லாம் உழுக்காட்டி அதுல இருந்து கண்டென்ட் எடுப்போம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நண்பர் ஏறி சாகசம் பண்றேன்னு பொத்துன்னு விழுந்து சில்லறை வாங்கிட்டாரு. இன்னும் சில நண்பர்களும் ட்ரை பண்ணாங்க, அவங்க யாரும் விழுல. எல்லாரும் ஸ்கேட் பண்ணி பார்த்துட்டு ஜாலியா இருக்கு அப்படின்னாங்க. நமக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது. நானும் ஸ்கேட் பண்ணி ஃபிளெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஓட்டுறீங்களே அப்படின்னாங்க. ஆனா உள்ள எனக்கு ஐயோ விழுந்தோம்னா அசிங்கமா போயிருந்தா அப்படின்னு ஒரே பதட்டமா இருந்தது. தடாலடி சாகசத்தெல்லாம் முடிச்சுட்டு போட்டோக்கள் ஜாயின் பண்ணிட்டோம். வீக்கெண்ட்னால சரியான கூட்டமா இருந்தது. ஸோ அதனால எனக்கு பெருசா எடுக்க பிடிக்கல. நான் அதனால கேமரா வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஓரமா உட்காந்துட்டேன். போட்டோ வாக்கெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல ஒரு அண்ணா கான்செர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே நண்பர்கள் அப்படி அங்கே போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே அவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் நண்பர்கள் டான்ஸ் ஆடி வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோல் கிரௌட் எங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு 10 மணி வாக்கில் அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வீட்டு விட்டோம். ஸோ இத்துடன் இன்றைய நாளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். இன்பமாய் இருக்குது ஐயா.